பப்பாளி நடவு செஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்ப நிலையில வந்து என்னென்ன நோய்கள்லாம் வரும், பூச்சி தடுப்பு மேலாண்மை எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கம். ஆரம்ப நிலை பூச்சி கட்டுப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஓகேங்க பப்பாளி சார். நடவு செய்த பிறகு முதல் 15லேருந்து 25 நாட்கள் வந்து ஒரு குழந்தை வந்து கை குழந்தை எப்படி பாதுகாக்கிறவங்களோ அது மாதிரி பாதுகாக்கணும். ஓகேங்க அதுதான் சார். வந்து பப்பாளி விவசாயத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபங்கஸ் வரும் அதிகமாக, வேரலுகள் தண்டல்கள் வரும். சரிங்க இந்த நோய்கள் தான் முதல் 15லேருந்து 25 நாள் வரக்கூடியது. இதுக்கு வந்து சரியான முறையில் வந்து ஃபங்கிசைடு கொடுக்கணும். ஓகே. அதே போல் வந்து ட்ரைகோடர்மா சூடோமோனஸ் கலந்த கலவைகளை கொடுக்கலாம். பூச்சிகள் வராமலும் ஃபங்கஸ் வராமலும் தடுக்கலாம். ஓகே. இது வந்து முதல் படி. அடுத்த படிக்கு வந்து 25 நாளைக்கு அப்புறம் முதல்ல வந்து இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ்ன்னு சொல்லி வரும். அதே போல் வந்து மாவு பூச்சி மீலிபக்ஸ் இது வரலாம், பூச்சிகள் வரலாம். ஓகே. இந்த அப்பீட்ஸ் கைண்ட் ஆஃப் பூச்சிகள் கூட வரலாம். சரிங்க இது மாதிரி சார். பூச்சிகள் இனிஷியல் ஸ்டேஜில் வரும். முதல் ஒரு மாதம் வந்து அது மாதிரி பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வரணும். டெய்லி வந்து செடிகளை வந்து நோட்டமிடணும், பார்க்கணும், பார்வையிடணும். ஓகேங்க அப்போ வந்து அப்படிப்பட்ட பூச்சிகளை வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து ஒரு அக்ரி கன்சல்டன்ட் கிட்ட போய் கேட்டு அதுக்கு தகுந்த மருந்துகளை வந்து இமிடியட்டாக வந்து கொடுக்கணும், அதை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு. பப்பாளி நடவுக்கு வந்து வயலை தேர்வு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது, முக்கியமானதும் கூட. மண் வகையில் வந்து செம்மண்ணாக இருக்கலாம், இல்லை களிமண்ணாகவும் இருக்கலாம், இல்லை கலவை ரெண்டும் கலந்த சரளை மண்ணாக கூட இருக்கலாம், தேர்ந்தெடுக்கலாம். நீர்த்தேக்கம் குறைவான இருக்கிற மண்ணில் வந்து பப்பாளி விவசாயம் செய்யலாம். அதே போல் வயல் வந்து சமப்படுத்தணும். வயலை சமப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே போல் வந்து பாத்தி போட்டு பாத்தியில் கூட நடலாம், கால் போட்டு காலில் கூட நடலாம், இல்லைனா மேட்டு பாத்தி வச்சு கரையாக போட்டு ரிட்ஜ் மாரி பட்டி அது மேலே கூட நடலாம். சொட்டு நீர் பாசனத்தில் கூட விவசாயம் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் வயலை வந்து சமநிலைப்படுத்தணும். அதுக்கு தகுந்த உரங்களை போட்டு மண்ணில் வந்து குறைஞ்சபட்சம் 5லேருந்து 8 டன் வந்து மக்கிய தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வயலை வந்து சமநிலைப்படுத்தி அதுக்கப்புறமா நாம் செஞ்ச இந்த முறைகளை பண்ணி வந்தால் பப்பாளி விவசாயத்தில் பெரிய சக்ஸஸ் பண்ணலாம்.